பிரைஸ் எல்லாம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற நம் தேவாதி தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த காட்சியை அவன் காணும்போது 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் கூட சிலர் இருந்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிட்டுன்னா, அவங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு. சில காரியங்களை சிலரோடு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நாம் சிலரோடு சில காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது, இன்னொரு பிரச்சனை வரும்போது நமக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாகும் என்றால், அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று. ஆனால் அவர்களெல்லாம் அந்த நேரத்தில் நம்மை விட்டு விலகி போகும்போது, நம்மால் ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர்கள் தள்ளி இருக்கும்போது அல்லது மறைந்து இருக்கும்போது, நமக்கு ஒளித்து இருக்கும்போது, அந்த இடத்துல நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். தனிமை என்பது 2 விதங்களிலே சொல்லலாம். ஒன்று, யாரும் இல்லை அதனால தனிமை. இன்னொன்று, எல்லாரும் இருந்தும் உதவ ஒருவர் முன்வரவில்லை, விசாரிக்க கூட ஒருவர் முன்வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டாகிற தனிமை. இங்கே தானியேல் சொல்லுகிறார், நான் தனித்து விடப்பட்டேன், இதனால திடனற்று போனேன். தனிமை பல நேரத்தில் நம்மை தளர பண்ணும். ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 16:32, நான் தனித்து இரேன், பிதா என்னோடு இருக்கிறார். எப்பொழுது இதை சொன்னார் தெரியுமா? தம்மோடு இருக்கும்படிக்கு 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 பேர் 3.5 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. எங்கே ட்ராவல் பண்ணாலும் இயேசுவோடு போவாங்க. இயேசு இல்லாமல் ஒரு இடத்துக்கு இவங்களை போங்கன்னு சொன்னால் அவங்களாம் போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனா தான் போவாங்க. அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கி இருந்த சீஷர்கள். அப்படிப்பட்ட சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கமாக ஓடுறாங்க. அப்படி நடப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க, எல்லாருமே என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் தனித்துறேன். நீங்கள் என்னை தனியாக விட்டு போனாலும் நான் தனித்துறேன். காரணம், பிதா என்னோடு இருக்கிறார். இந்த நாளில் அறிந்திருக்க வேண்டிய காரியம் இதுதான். இந்த உலகம், உறவுகள் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை தனியே விட்டு தான் செல்வார்கள். இதை மறந்து விடவே கூடாது. அந்த நேரத்தில் பிதா என்னோடு இருக்கிறார், என் நேசர் என்னோடு இருக்கிறார், இந்த நம்பிக்கையும் இந்த நிச்சயமும் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் நாம் தளர்ந்து விடுவோம். நாம் தளர்ந்து போனால் ஏற்ற காலம் வரைக்கும் நம்மால் காத்திருக்க முடியாது. ஏற்ற காலத்தில் ஆயத்தம் பண்ணின நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. எனவே தளர பண்ணுகிற தனிமையில் ஒரு தேவ பிள்ளையின் தேடல் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரை தேட வேண்டும். ஒரு தேவப்பிள்ளுடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொன்ன என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர், அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் ஆராதிக்கிறவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர், பத்மு தீவில் தனித்து விடப்பட்டாலும் அங்கே வந்து நின்று, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், யாபோக்காற்றின் கரையிலே தனித்து வந்திருந்தாலும் அங்கே தனியே இருக்க விடாமல் யாக்கோபோடு போராடினவர், யாக்கோபோடு பேசினவர், யாக்கோபை பலப்படுத்தி இஸ்ரவேலாய் மாற்றினவர், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்த, மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க, நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருக்கிறவர் கூட உண்டு என்கிற நிச்சயத்தோடு முன் செல்வோம். தனிமை தளர பண்ண விடாதிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்.
தனிமை என்று அழுத போது தேற்றவும் மாற்றவும் நீங்க இருந்தீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. பல நேரத்துல நீங்க இருப்பதை உணராம, எனக்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தனிமை எங்களை தளர பண்ணுகிறது. ஆனால் அந்த தனிமையில நீங்க வரும்போது அது எங்களை போராட வைக்குது, அது எங்களை ஜெயிக்க வைக்குதுப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.